ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் சமையல் அகாஷ் கிச்சனின் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் சோயா சங்க்ஸை வச்சு எப்படி ஒரு சுவையான கிரேவி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பிரியாணிக்கு, புலாவுக்கு, சப்பாத்தி, நான் அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது சோயா சங்க்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் இந்த சோயா சங்க்ஸ். ஸோ இதில் எப்படி ஒரு சுவையான கிரேவி செய்யலாங்கிறத நாம் இப்போது பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். இது நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய அகிலாஸ் கிச்சன் சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம், இல்லை என்னோடய வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத நாம் இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கு வேண்டிய டிப்ஸ்லாம் கூட நான் பின்னாடி கொடுத்துருக்கேன், வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இங்கே எனக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் சோயா சங்க்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் நான் சின்ன சைஸு வாங்கியிருக்கேன். ஸோ அது 2 கப்பு எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு சின்ன சைஸ் அப்படிங்கிறதுனால என்னோடது ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஊறினாலே போதும். அதை நான் நல்லா பிழிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் பெரிய சைஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸு தண்ணியில் ஊற வைக்கலாம். சுடு தண்ணிலாம் நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மல் வாட்டர்லேயே ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நான் 8 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு தனியாக வேறொரு பாத்திரத்தில் நான் இதை மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நல்ல புளிச்ச தயிர் மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தயிர் தண்ணியாக இருக்குன்னா 2 டேபிள் ஸ்பூனாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தயிர் ஏன் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா சோயா சங்க்ஸ் குக் பண்ணி முடிக்கும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி தயிரில் கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம மெயினாக இந்த தயிரை சேர்க்குறோம். இந்த மாதிரி தயிரை நம்ம நல்லா சேர்த்துட்டு அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதனால தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நாம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு நமக்கு தேவையான வெங்காயம், தக்காளிலாம் நாம் இப்போ வதக்கணும். அதுக்காக நான் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறம் 3 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2 இன்ச்சு இஞ்சியும் அப்புறம் ஒரு 4 பல்லு மலைப்பூண்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது 3த்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி வெங்காயம் லைட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த தக்காளிங்களை இது கூட ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நாம் ஆட் பண்ணியிருக்கிற தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு மையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம கொஞ்சம் திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா மையாக அரைக்கணும். ஸோ அதுதான் மெயின் பாயிண்ட்டு. ஸோ நல்லா மையாக அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு தனியாக சேர்க்காம முன்னாடியே விழுதாக இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. திரும்பவும் அதே கடாயில் நாம் இப்போது 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். நீங்கள் இதில் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நல்லெண்ணெயாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த எண்ணெய்னாலும் ஓகே தான். ஸோ இப்போ நான் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக பட்டை, அப்புறம் ஒரு அன்னாசி பூ, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து ஸ்லைட்டாக ஒரு 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வறுத்த பிறகு இதுக்கு வேண்டிய மசாலாவை ஆட் பண்ணால் அதுக்காக நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன்
தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி ஜீரகத்தூள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே நல்லா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் கிளறும் போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க. ஏன்னா வந்து இது நல்லா பபுள்ஸ் வந்து வரும் இதில். அந்த மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கொதிக்க வரும்போது பபுள்ஸ் வரும்போது நல்லா வெளியே தளிக்குது. ஸோ கை வந்து கண்டிப்பாக சுட வாய்ப்பு இருக்குது தளிக்கிறதுனால. அதனால் வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அப்பப்போ மூடி போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஏற்கனவே நம்ம வதக்கி இருக்கோம். இருந்தாலும் இங்கேயும் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வர்ற வரைக்கும் இது நல்லா வந்து குக் ஆகணும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு இது நல்லா ஒரு 5 மினிட்ஸை நல்லா குக் பண்ணுவோம். இப்போ நம்ம தயிரில் ஊற வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நாம் தேவைக்களவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ உப்பு சேர்த்து நல்ல ஒரு கிளறிக்கலாம். ஸோ நம்ம தயிர் விட்டு சேர்க்கறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஆட் பண்ணது வந்து கொஞ்சம் இப்போ தண்ணியாக இருக்கும் முன்னை விட. ஸோ அதனால் இதை கொஞ்சம் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி குக் பண்ணும்போது அது அப்படியே ஒரு பாதி கண்டென்ட்டுக்கு இப்போ இருக்கிறத விட ஒரு 3/4 பாதி கண்டென்ட்டுக்கு வர்ற மாதிரி வரட்டும். ஏன்னா கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா. ஸோ அந்த அளவு நல்லா வரட்டும். ஸோ வந்த பிறகு நாம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் குவான்டிட்டி குறைஞ்சிருக்கு. ஸோ நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ தான் வந்து நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்ணெய் வந்து விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. சைட்லலாம் பாருங்கள் எண்ணெய் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து நாம் ஒரு 2 டீஸ்பூனுக்கு கசூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உணர்ந்த வெந்தயக்கீரை இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபெனுக்ரிக் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதை வந்து கசூரி மெத்தி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கசூரி மெத்தி ஆட் பண்ணி அப்புறம் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்ல லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். ஸோ நல்லா சுண்டி வரும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் நல்லா சுண்டி வரும். ஸோ எண்ணெயும் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்டாக பதம். நம்ம இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சோயா சங்க்ஸ் கிரேவி, அதாவது மீல் மேக்கர் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இதை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரொட்டி, சப்பாத்தி, எனி கைண்ட் ஆஃப் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் கூட சேர்த்து சாப்பிடலாம். அதே மாதிரி பிரியாணிக்கு இல்லை தோசைக்கு கூட நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீடியோ ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சில டிப்ஸு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ முதல் டிப்பு, இந்த மாதிரி டிஷ் வந்து நல்ல கலரோடு இதே மாதிரி வரணும்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நம்ம நார்மல் சில்லி பவுடரை விட கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கலர் வந்து சூப்பராக கொடுக்கும். ஸோ யாராவது கெஸ்ட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சு இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் டிஷ்ஷோட கலரே வந்து நல்லா தூக்கலாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த டிஷ்ஷு வந்து உங்களுக்கு இன்னும் ரிச்சாக நல்லா இன்னும் டேஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுக்கிட்டு நல்லா அரைச்சி இது கூட பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு மசாலா வந்து எண்ணெயில் வதக்கினேன் இல்லைங்களா. ஸோ எண்ணெயில் வதக்கிறதுக்கு பதிலாக பட்டரும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் பட்டர் நீங்கள் வறுத்திங்கன்னா உங்கள் இந்த கிரேவி வந்து இன்னும் ரிச்சாக இருக்கும். இதுதாங்க நான் சொல்ல வந்த டிப்ஸு. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த மீல் மேக்கர் கிரேவியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வேற ஒரு புது வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அகிலா. நன்றி.